ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வயிறு சரியில்லைனா அடிக்கடி கடைக்கெலாம் போய் லெமன் டீ குடிப்பீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம கடைக்கெலாம் போய் ₹10 போட்டு லெமன் டீ வச்சு குடிக்கிறது பதிலாக நம்மளோட வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம லெமன் டீ வச்சு குடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த லெமன் டீயில் லெமன் மட்டும் யூஸ் பண்ணாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் ஆட் பண்ணி இன்னுமே நம்மளோட ஜீரணத்தை அதிகப்படுத்துகிற மாதிரி ஒரு லெமன் டீ தான் செய்ய போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ. எஸ்பிஓ பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா திருவண்ணாமலையில் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. இவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த கோர்ஸ் மூலிமா உங்களுக்கு 4 months ட்ரைனிங் கொடுப்பாங்க. 4 months ட்ரைனிங் முடித்து லைஃப் டைம் இன்கம் கொடுப்பாங்க. அது இன்கம் பார்த்திங்கன்னா பெர் மந்த் 8,000 above இருக்கும். இந்த ஒர்க்கு பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் வேணும் என்னோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் எனி டைம் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது செய்கிறதுக்கு தேவையான பொருள் நான் இன்க்ரீடியன்ஸ் சொல்கிறேன். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆளுக்கு தேவையானது 1 டம்ளர் டீ தான். இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்காங்க. அண்ட் அதுக்கு நீங்கள் போடுற மாதிரி எந்த 3 ரோசஸ், சக்ரா கோல்டு எந்த டீ தூள் வேணாலும் யூஸ் பண்ணிக்காங்க. அந்த 1 கிளாஸ் அளவுக்கு தேவையான அளவு டீ தூள் போட்டுக்காங்க. அண்ட் அடுத்து அதுக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்காங்க. அண்ட் அடுத்து கொஞ்சோண்டு சின்னதாக ஒரு பூண்டு அளவுக்கு, பூண்டு சைஸுக்கு ஒரு இஞ்சி தட்டி போட்டுக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 ஸ்டெப்பும் முடிச்சிட்டிங்கன்னா கொதிக்க விடுங்க. நார்மலாக டீ எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு 5 minutes 3 minutes நீங்கள் கொதிக்க விட்டுக்காங்க. கொதித்து முடித்த உடனே ஒரு லெமன் எடுத்துக்காங்க. அந்த ஃபுல் லெமனும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கிறதுல ஒரு லெமனில் ½ லெமன் கட் பண்ணிக்காங்க. அந்த ½ லெமனில் ஒரு 5 to 6 ட்ராப்ஸ், அதாவது புழிஞ்சிங்கன்னா ஒரு ட்ராப்ஸ் மாரி விழுவும் பார்த்தீங்களா, அதில் வந்து 5 to 6 ட்ராப்ஸ் நீங்கள் விட்டிங்கன்னா போதும். அதுவே போதுமானது. நம்ம விட்டிங்கன்னா புளிப்பு வரும். அது ஒரு டீ மாரி, லெமன் டீ மாதிரி இருக்காது. நீங்கள் நல்லா 5 minutes 10 minutes டீயை கொதிக்க வச்சதுக்கப்புறம் இந்த லெமன் ஒரு டம்ளர் புளிஞ்சு விட்டிங்களா, ஒரு 5 or 6 ட்ராப்ஸ் நீங்கள் புளிஞ்சு விட்டுக்காங்க. அந்த டீ எடுத்து அதில் வடிகட்டி ஊற்றிக்காங்க. ஸோ ஃபைனலாக அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெமன் டீங்கிறது ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. இதில் நம்ம மொத்தமாக என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்னா, லெமன் யூஸ் பண்ணியிருக்கோம், இஞ்சி யூஸ் பண்ணியிருக்கோம், அது மட்டும் இல்லாமல் டீ தூள், சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 4 பொருள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இஞ்சி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும், அது எவ்வளோ பெரிய ஜீரணம் ஆக்கக்கூடிய இப்போ ஒரு மருந்துன்னு உங்களுக்கே தெரியும். இதோடு சேர்ந்து லெமனும் சேர்கிறதுனால இன்னுமே உங்களுக்கு அந்த ப்ராப்ளங்கிறது வயிற்றில் இருக்கிற ப்ராப்ளங்கிறது சீக்கிரமே சரியாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் குடிச்சு முடித்தோடனே இது நார்மல் டீ மாரி தான் இருக்கும். அது இல்லாமல் நல்லா சுவையாகவும் லெமன் சேர்த்துனால அது லெமன் ஃப்ளேவர் வரும். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சப்போஸ் புளிப்பு அதிகமாக வர மாதிரி தான் நீங்கள் லெமன் ட்ராப்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். மேக்ஸிமம் 5 or 6 ட்ராப்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு மேலே யூஸ் பண்ணிங்கன்னா புளிப்பு வரும். அதனால தான் சொல்கிறேன், கம்மியாக தான் யூஸ் பண்ணணும். இல்லை இஞ்சி போதுங்கிற அளவுக்கு கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப இப்போ ஒரு பூண்டு சைஸ் அளவுக்கு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதிகமாக யூஸ் பண்ணிங்கனாலும் இஞ்சி காரம் வரும். இன்க்ரீடியன்ஸ்லாம் மினிமமாக நார்மலாக ஓரளவுக்கு உங்களுக்கு போதுமான அளவு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது ஏதோ ஒன்று இன்க்ரீஸ் கொஞ்சம் அதிகமானாலும் உங்கள் மொத்த லெமன் டீ ப்ராசஸும் கொலாப்ஸ் ஆயிரும். அதுக்காக அது யூஸ் ஆகாதுன்னு சொல்ல முடியாது. இன்னுமே கொஞ்சம் யூஸ் ஆகும். ஆனால் நீங்கள் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி டேஸ்ட் வராமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ப்ராசஸ் நீங்கள் செஞ்சு முடிச்சு நீங்கள் டீயை குடிச்சிட்டிங்கன்னா ஒரு வித்தின் 10 minutes உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்களே பசிக்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் சாப்பிட போயிடுவீங்க. அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டீ தான் இது. நார்மலாக டீ ரோட்டு கடையில் போகிற லெமன் டீ மாதிரி இருக்காது. இது இன்னும் கொஞ்சம் ரொம்பவே அதில் ஒரு 50% பெனிஃபிட் இருக்குன்னா இதில் ஒரு 100% உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ நான் சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.